ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று 11 ஆண்டு காலம் நிறைவு செய்ததை ஒட்டி நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 11 வருட காலம் பிஜேபியினுடைய மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய மக்கள் நல திட்டங்களை பற்றியெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்று திருப்பூர் மாவட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு என்னை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எங்கள் மாவட்ட தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், மாநில செயலாளர் திருமதி மலர்கொடி அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் ஊடக நண்பர்களான உங்களுக்கும் என்னோட வணக்கம். 2014 மத்திய அரசு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் பதவியேற்கின்ற பொழுது நாட்டினுடைய நிதி நிலைமை, இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் தீவிரவாத தாக்குதல்கள், நாட்டில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மை, குறிப்பாக யூபிஏ ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பல்வேறு ஊழல்கள், அதற்கு பின்பாக உச்சநீதிமன்றத்தால் அரசாங்கத்தினுடைய பல்வேறு ஒப்பந்தங்களே ரத்து செய்யப்பட்ட ஒரு காட்சி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பழைய காலாவதியான சட்டங்களை வைத்துக் கொண்டு வியாபாரத்தில் ஆகட்டும், தொழிலாகட்டும் அல்லது பல்வேறு சமூக முன்னேற்ற திட்டங்களில் இருந்து கொண்டிருந்த சிக்கலான ஒரு சூழல், பொருளாதார ரீதியாக ஒரு மந்தமான நிலை என்று பல்வேறு ஒரு நெருக்கடிகள் சூழ்ந்திருந்த காலகட்டத்தில் 2014 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். 11 ஆண்டு காலம் என்பது ஒரு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டிற்கு, அதுவும் அதிகமாக மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு மிகவும் ஒரு குறைச்சலான காலம் என்றாலும் கூட இந்த 11 ஆண்டு காலம் இன்று இந்தியா அடைந்திருக்கக்கூடிய உயரங்கள் என்பது பிரம்மாண்டமானவை.